Hi guys, welcome to Machine Gaming. நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா ஷின்சான் ஷீரோ அண்ட் த கோல்ட் டவுன்ன்ற ஒரு கேம் விளையாட போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போட்ரா இன்ட்ரோ. ஓகே காய்ஸ், ஷின்சான் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, அடுத்த சீனு காமிங்கடா. ஓகே காய்ஸ், இது பார்க்க அடிமை மாதிரியே இருக்குல்ல செஸ்ஸில். எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? யாரும் நம்மளா ஷின்சான் ஷின்சான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாரு? ஓ, நம்ம தாத்தா காய்ஸ். நம்ம தாத்தா கூப்பிட்றாப்புல. என்ன விஷயம்னு தெரியலையே. நம்ம ஷின்சான் எந்திரிக்கிறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஷின்சானோட தாத்தா சொல்கிறாரு, இன்னும் பாதி தூக்கத்துலேயே இருக்கே, இது காசு காபையில் ஷின்சான் அப்படின்னு சொல்கிறாரு ஷின்சானோட தாத்தா. ஓ தாத்தா அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறாப்புல. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு சீனு காமிக்கிறாங்க. ஹஹாஹா, இது ஒன்றும் அக்கீட்டா இல்லை, நீ உங்கள் அப்பா கூட பிஸ்னஸ் ட்ரிப்பு விஷயமா வந்து இங்கெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. ஓகே, அடுத்து ஓ அது ஆமாம்ல அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். சரி தாத்தா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷின்சான் கேட்குறான். அதுக்கு நம்ம தாத்தா வந்து இன்றைக்கி நான் உனக்கு பூச்செல்லாம் எப்படி பிடிக்கணும்னு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே காய்ஸ், அடுத்த சீன் காமிங்கடா. ஓகே வந்துருச்சு. நம்ம தாத்தா சொல்கிறாரு, ரெடியா, யார் அங்கே ஃபஸ்ட்டு போகலான்னு பார்க்கலாமா அப்படின்னு நம்ம தாத்தா கேட்குறாரு. என்ன இவ்வளோ பொறுமையாக போகிறாரு? தாத்தா நில்லுங்க, நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் சொல்கிறான். ஓகே, அடுத்த சீனு காமிக்கிறாங்க. ஓ அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எப்போவுமே என் கூட விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தோணுது காய்ஸ். மிக்ஸின்றாங்களே, நம்ம எப்போவுமே வீட்டில் அது போல் அந்த மிக்ஸி தான் காய்ஸ் எனக்கு சடன்னு ஞாபகம் வருது. ஆனால் அதில் மிஸ் ஆகின்னு எழுதியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் டப் பண்ணுறப்ப மிக்ஸின்னு தானே சொல்லுவாங்க. ஓ இப்போ சொல்கிறாங்க, ஷின்சான் நீங்கள் தாத்தா சொல்கிறத கேட்கணும் மறக்காம அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அடுத்த சீனு காமிக்கிறாங்க. டக்குன்னு காமிங்கடா. காய்ஸ் இன்ட்ரோ போடுறாங்க காய்ஸ், மியூசிக். ஓகே காய்ஸ், நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு காமிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. நம்ம ஷின்சான் சொல்கிறேன், தாத்தா இங்கே தான் நம்ம பூச்சிலாம் பிடிக்க போகிறோமா? நம்ம தாத்தா சொல்கிறேன், ஆமாம், இங்கே பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது பாரு, நான் தர நெட்டு இதுதான் உங்கள் அப்பா வச்சு விளையாட ஒரு தெரியுமா சின்ன வயசில் ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க காய்ஸ், அந்த பூச்சிலாம் பிடிப்பாங்கல்ல அதான். ஓகே, இப்போ நம்ம போய் பிடிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களே, யார் அதுன்னு பார்ப்போமா காய்ஸ்? ஓ அப்படி நம்ம ஷின்சான் சொல்கிறாரு. ஷின்சான் பெரிய ஆளா? இவரும் சொல்லிட்டு இருக்கான். ஷின்சான் சொல்கிறான். ஓகே, கர்லி ஹேர் எங்கேயாச்சும் கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம கர்லி ஹேர் மேன் சொல்கிறாப்புல. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஓல்டு லேடி கேஸ் ஸ்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறத பார்ப்பீங்க அப்படின்னு ஷின்சான் தாத்தா சொல்கிறாரு. ஓகே காய்ஸ், அவரும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தேன்னா என்னோடய கேஸ்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கர்லி மேன் சொல்கிறாரு. நீங்கள் என்னை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு திரும்ப அந்த கர்லி மேன் சொல்கிறாரு. இந்த பட்டர்ஃப்ளை நெட் நல்லா இருக்குது, நீங்கள் பூச்செல்லாம் பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த நெட்டு எங்கள் அப்பாவோடது அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். இப்போ அந்த கர்லிமான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏதாச்சும் ரேர் பாக்ஸ் பிடிச்ச என்கிட்ட காமிக்க மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே காய்ஸ், அந்த சீன் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் அந்த கர்லி முடிய அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். நானும் அந்த கர்லி ஹேரை ட்ரை பண்ணும் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. இவருக்கு முடியே இல்லை, இதில் எங்கேருந்து ட்ரை பண்ணுவார்? ஷின்சான் பார்க்குறான், அப்படியே ஷைன் ஆகுது வெயிலில். கிராண்ட்பா அவங்களால கர்லி ஹேர்லாம் வைக்க முடியாது, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட முடியே இல்லை அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஓகே காய்ஸ், சீன் முடியுது. சரி வா இப்போ நம்ம பிஸ்னஸுக்கு போகலாம், வா பக்ஸ் எல்லாம் பிடிக்கலாம்
அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. ஓகே, கேஷ் பாக்ஸு எதாவது போட்டிருக்காங்க, எல்லாம் நமக்கு தேவையில்ல காய்ஸ். ஓகே, கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இதுவே ஆட்டோ சேவ் ஆகிடுச்சு போல். பட்டர்ஃப்ளை காய்ஸ் புட்ரா காய்ஸ், பிடிச்சிட்டோம். செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டோம். ஓகே, இதை பிடிச்சிட்டியா? கீப் இட் அப். இன்னும் நீ இன்றைக்கி எத்தனை பட்டர்ஃப்ளை பிடிப்பேன்னு என்னால் வெயிட் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. ஓகே, அடுத்து சீன் கட் ஆயிடுச்சு காய்ஸ். திரும்ப கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டாங்க, சேவ் பண்ணியாச்சு, சேவ் ஆயிடுச்சு. இது காய்ஸ், இதையும் பிடிச்சிட்டோம். ஓகே, இந்த சைடு போவோமா? போடா டே, என்னடா ஆச்சு? போக முடியலங்க சரியா? இந்த சைடு போக முடியல. இப்போ போக முடியுது காய்ஸ். புட்ரா, எங்கடா அங்கே போயிட்டு? இந்த சைடு இருக்கா காய்ஸ்? பிடிச்சிட்டோம் காய்ஸ், பிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அதை தாத்தா கிட்ட காமிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம். வா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்னாச்சு தாத்தா அப்படின்னு ஷின்சான் கேட்குறான். ஷினாசுக்கே, இங்கே கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கு பூச்சினா ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட நீ வேணா போய் காமி. அப்படியா அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஆமாம், பிக் கிளாஸஸ் போட்டிருக்கோம் அந்த பொண்ணு. அதுவும் இந்த வில்லேஜில் காய்ஸ், இந்த உலகத்துலேயே அவங்க தான் அழகாக இருப்பாங்களாம். ஆமாம், தாத்தா இந்த வயசுலேயே பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் பிடிச்ச எல்லா பாக்ஸையும் அவங்ககிட்ட காமியாண்டு மறக்காமல் அவங்கள ஹாப்பியாக்கு அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. ஓகே, நம்ம மிஷின் நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம ஷின்சானும் சொல்கிறான். ஓகே டாக்கி, நானும் அவங்கள மீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். ஓகே, +2 ஓப்பன்னு ஏதோ சொல்கிறாங்க கைஸ், நமக்கு அதை பற்றிலாம் தெரியல. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கிட்டே இருக்கே. சரி வாங்க, நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். போக முடியுது காய்ஸ், அங்கே யாரும் நிற்கிறாங்களே. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். ஓகே, ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் இருக்கா காய்ஸ்? செம்மையாக இருக்கே இந்த இடம். மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு தாத்தா. இவங்க கீழே போவோமா? வேணாம் காய்ஸ், இப்போ வேணாம். இதோ இருக்காங்க அந்த அக்கா. நீங்கள் தான் அந்த பூச்சி பிடிக்கிறவங்களாக்கா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தானே யுனோசுகேயோட அப்படின்னு இழுக்கிறாங்க. ஓகே, இப்போ ஷின்சான் சொல்கிறான். நான் தான் ஷின்சான் நோஹாரா, எனக்கு 5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா, அப்புறம் எங்கள் அப்பா என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எதுவும் புரியல? எனக்கும் புரியல, சுத்தமாக புரியல. சரி வாங்க, அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்னை மன்னிச்சிருங்க, என்னோடய பேர் கசுக்கோ கிரியுனா தெரியல காய்ஸ், வாயில் வரல. கிரியு, அது டீமன் ட்ராகனை மீன் பண்ணுற பவர்ஃபுல்லான பேராச்சே அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். இந்த வயசுல எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது காய்ஸ்? ஒரு நிமிஷம், அது அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். நீ வச்சிருக்கிறது ஸ்வாலோடெயில் பட்டர்ஃப்ளை அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷனை பாருங்களேன் கைஸ், ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வில்லித்தனமாக இல்லை. அதை என்கிட்ட காமி, அதை நான் கிட்ட பார்க்கணும், டக்குன்னு காமி அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப கிட்ட வந்து பார்க்குறாங்க. திரும்ப எதுவும் சொல்லல. நோ, திரும்பவும் அது சொல்லலை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிஸ் கசுக்கோ, ஓ மை காட், இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஷின்சான், இதை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் கைஸ், ஒரே பெருமையாக இருக்கு. இந்த வயசுலேயே நல்லா மிஸ்டர்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா நம்பவே முடியல, இந்த பட்டர்ஃப்ளை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அதுவும் இந்த சம்மர்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த சீனு காமிங்கடா. இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, இந்த மாதிரி சடன் உங்கள் பர்சனாலிட்டி இங்கே மாற்றிக்கிறது. என்ன? என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்பவும் அந்த மாதிரி போயிட்டேன்னு ஓவரா அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. நான் எப்பயாச்சும் பூச்சை பற்றி பேசிட்டு இருந்தேன், என்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிவிடுவேன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா மிஸ்டர் ஷின்சான், ஷினோசுக்கேனே கூப்பிடலாம் கைஸ், மிஸ்டர் ஷினோசுகே அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் இந்த சோலாட்டெயில் பட்டர்ஃப்ளை என்னோடய புக்கில் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. என்ன புக்காக இருக்கும்? நான் ஒரு புக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள எல்லா க்ரீச்சர்ஸும் அதில் இருக்கிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷின்சான் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. நம்ம ஷின்சான் எதுவுமே புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏதாச்சும் ஃபிஷ்ஷு பக்ஸ்லாம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட காமிங்க, அது புக்கில் போடுவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நம்மளால் அதை செக் கூட பண்ணிக்கலாம். அதாவது இந்த சோலாட்டெயில் பட்டர்ஃப்ளை மாதிரி 44 டைப்ஸ் இருக்கா காய்ஸ்? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? சரி, இப்போ நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் கசுகாவோட நேச்சுரல் காம்படிஷன் இஸ் கம்ப்ளீட்டட், காம்படியம் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இந்த பட்டர்ஃப்ளை நான் பிடிச்ச பட்டர்ஃப்ளை ஒரு புக்காக மாறிடுச்சா அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஒரு மாதிரி ஷாக்காக போகிறோம். மறந்துடாதீங்க, நீங்கள் எந்த பூச்சிலாம் பிடிக்கிறீங்களோ அதை என்கிட்ட காமிக்கணும், நான் இந்த புக்கில் ஆட் பண்ணுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க. ஷின்சான் ஷாக்கிங் ரியாக்ஷன் பார்க்குறான். ரியாக்ஷன் கொடுக்கறதுலாம் செம்மையாக இருக்குது கைஸ். கிரன்ச்சி ரோல் இருக்காங்களா, அவங்க தான் உருவாக்குனது. ஓகே, நம்ம ஷின்சானோ சரி. இப்போ சோகமாக மாறிடுச்சு அவனோட மூஞ்சி கைஸ். ஓகே, இப்போ நம்ம சுற்றலாம் வாங்க, நம்ம போய் சுற்றுவோம். இன்வெஸ்டிகேட்டா அதெல்லாம் நம்ம வேணாம், இந்த சைடு போவோம் வாங்க கைஸ். என்ன வெஜிடபிள் யாரும் இல்லை. பிக்கப் என்ன அது? பிக்கப் ஜாப்பனீஸ் பார்ஸ்லே அப்படின்னு அது கைஸ். அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது. இருங்க, அதை எடுத்து அந்த சைடு போக முடியுமான்னு பார்ப்போமா? அட போங்க காய்ஸ், அதை எடுக்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன், எடுக்க முடியாது போலையே காய்ஸ். சரி வாங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டா இன்வெஸ்டிகேட் கொடுப்போமா? ஓகே, இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் இதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க போல காய்ஸ். ஜப்பானில் அது ஃப்ரீயாக வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு காசு வச்சுட்டு போகணுமா? இவ்வளோ நம்புகிறாங்களா காய்ஸ்? இதே இந்தியா தமிழ்நாடு இருந்தால் வச்ச ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிருக்கும்ல காய்ஸ். ஓகே, இங்கே ஏதோ இருக்குது பூச்சி மாதிரி. தவளையா பூச்சான்னு தெரியல காய்ஸ். இங்கே எடுப்போம். எடுக்கலையா காய்ஸ்? அப்படியே இருக்கட்டும். இன்னும் எடுக்கலையா? உள்ளே இருக்குது காய்ஸ், அதே எடுத்துப்போம் நம்ம. ஏதோ வேறு மாதிரி இருக்குது, உள்ளே இருக்கிறத எடுத்துப்போம். எட்ரா எடுத்து தொலையண்டா. டே 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 எட்ரா. இது கண்ட்ரோல் லைட்டாக செட் ஆக மாட்டேது கைஸ். எட்ரா பிக்கப்பா. அட கைஸ், நான் ஏதோ நெட்டில் பிடிக்கிறேன்னு நினச்சி இவ்வளோ நேரமாக போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஷர்ட்டாக கொடுப்போம். ஆஹா, எவ்வளோ துடிப்பான பையன். நீ பார்க்குறப்ப கின்சன் சின்ன பையனாக இருக்கிறப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரியே இருக்க. கின்சன் உங்கள் தாத்தா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை பேசணுமா காய்ஸ்? காய்ஸ் அதே தான் சொல்கிறாங்க காய்ஸ். இது மட்டும் தான் போதும், நம்ம ஷின்சான் எதுவும் பேசல. சரி வாங்க, நம்ம கிளம்பி போவோம். இருங்க, இதை பிடிப்போம். திரும்ப ஒரு தடவை பிடிச்சி பார்ப்போம், என்னதான்னு பார்ப்போமே. இருங்க, பிக்கப் பண்ணுறது இதில் போலையே காய்ஸ். சரி வாங்க, நம்ம திருப்பி போவோம். சரி வாங்க, நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு என்ன இருக்குன்னு. அங்கே ஒரு வீடு இருக்குது. பரவாயில்ல, அது நம்ம வீடு காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், அனிமேஷனு சும்மா தரமாக இருக்குது. சரி இருங்க, அந்த சைடு வச்சு போய் பார்ப்போம். அந்த சைடு வச்சு வழி இருக்குமா? இல்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி வாங்க, நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது காய்ஸ்? வீடு தான் காய்ஸ், நம்ம தாத்தா இருக்காப்புல. சரி வாங்க, நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம், என்ன விஷயம். நான் சொல்கிறது கேளு ஷின்சான். நீ இந்த பூச்சியெல்லாம் பின்னாடி தேடிட்டு போகக்கூடாது. அது வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணும், அதுவும் அவங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தாத்தா. கேள் தாத்தா, இதே தான் சொல்கிறாரு காய்ஸ். நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அடுத்து டாக்கு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க. ஓகே இருங்க, இந்த சைடு போவோம். அட ஒழுங்கா, அட வெறி எருது காய்ஸ். ஷீரோ கிட்ட போய் விளாடலாமா காய்ஸ்? ப்ளே ப்ளே ப்ளே. தடி விட்டான், பாலா மாறிடுச்சா என்ன எதுவுமே தெரியல காய்ஸ். ஷின்சான் மறைச்சிட்டு இருக்கான். அங்கங்கே போயிட்டுருக்க ஷீரோ. சீனை கட் ஆயிடுச்சு காய்ஸ். ஓ, அதுக்கட்டி ஈவினிங் ஆயிடுச்சு காய்ஸ். ஈவினிங்கில் இந்த அக்கிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்க எனக்கு ஒரே ஆசையாக இருக்குது. ஓ, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க போலையே. இங்கே ஏதோ மீன் இருக்குது. இருங்க கைஸ், அதை எடுப்போம். பிக்கப் ஆப்ஷன் இல்லை கைஸ், நெட்டு தான் பிடிச்சி எடுக்கணும்.
ஹனி பி காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமு. மொபைலில் இந்த மாதிரி சப்போர்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க நம்ம கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸ்லோப் டு ஃபார்ம் டெரஸ். இந்த சினாரியோ சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா வேணாமா கைஸ்? போகலாமா வேணாமா? வேணாம் கைஸ், வீட்டுக்கு போக வேணாம். நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு லேட்டாகவே வீட்டுக்கு போய்க்கலாம். வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் திரும்ப. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு போகலாம். இருங்க, இங்கே ஏற்கனவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். ஏற்கனவே வந்தோமா இல்லையா தெரியல காய்ஸ், தெரியல. இது ஓல்டு ஸ்டேஷன் போல். ஸ்டேஷனை எதுவுமே மேலே இருந்து ரூஃப் இல்லை, சும்மா எத்தனை இருக்குது காய்ஸ். ஸ்டேஷனை ஜப்பானில் இந்த மாதிரி தான் இருக்குமோ? சரி, ஏதோ நமக்கு தெரியல, ஜப்பானில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ்? என்னோடய ஆசையை வந்து ஜப்பானுக்கு போய் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது தான். நமக்கு இல்லாமல் கைஸ், மாங்கான்னா என்னென்னா ஜப்பானில் காமிக் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ரைட் டு லெஃப்ட் படிக்கணும். அதான் ஜப்பானில் மாங்காங்க. என்கிட்ட கூட டீமன் ஸ்லேயர் ஃபுல் செட்டு 23 மாங்கா இருக்குது கைஸ். அடுத்து பொருட்டோ வால்யூம் 1, அப்புறம் ஸ்பைக்ஸ் ஃபேமிலி வால்யூம் 12 வரைக்கும் வச்சுருக்கேன். சரி வாங்க. அப்புறம் ஹே, அது வந்து அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு நிமிஷம் காமிக்க முடியுமோ அப்படின்னு கசுக்கோ அக்கா சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் இதோட இன்ஃபர்மேஷன்லாம் என் புக்கில் எழுதிட்டு அப்படின்றாங்க. வெஸ்டர்ன் ஹனி பி. ஓகே மிஸ்டர் ஷின்சான், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க காய்ஸ். அப்போனா ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறப்ப 1500 வரைக்கும் தருவாங்களா? ஓ சூப்பராக இருக்கே காய்ஸ். நோ பென்ஸ் பிரிட்ஜா? சரி வாங்க நம்ம கீழே பார்ப்போம். கீழே போயிட்டு இந்த தண்ணியிலலாம் போக முடியாது போல கைஸ். அந்த தண்ணியெல்லாம் பார்க்க அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோன் சப்போர்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். சரி வாங்க நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ட்ரெயின் இது ட்ராக்கில் கூட போக முடியாதா கைஸ்? சரி வாங்க. என்னாச்சு? ஓ, நம்ம அப்பா வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு ஷின்சான் அப்படின்னு சொல்கிறாரு. காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், இதான் காய்ஸ் அனிமேன்ற கிரன்ச்சி. இதான் சொல்ல விரும்பல காய்ஸ். ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. ஆமாம் ஹிரோஷி, நீ டிவியில் வர போகிறான் அப்படி தானே? இப்போ நீங்கள் ரொம்ப லக்கி ஆக்ஷன் மாஸ்க்கு மீட் பண்ண போகிறீங்களா? ஆக்ஷன் காமி தானே அப்படி சொல்கிறான். அந்த மாதிரி டிவி ஷோ இல்லை, இது ஒரு இன்டர்வியூ ஜாப்புக்குள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நோ, நான் டிவி ரெக்கார்டர் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஹீரோஷியோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல மிக்ஸி, இப்போ இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த ரிப்போர்ட்டரில் இந்த டிவி சேனலில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ்.